அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 4/8/2024 ஆடி மாதத்தின் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. இந்த நாளில் தர்ப்பணம் முறையாக கொடுத்தவர்களும், சூழ்நிலை நிமித்தமாக கொடுக்க முடியாமல் போனவர்களும், குலதெய்வ வழிபாடு செய்தவர்களும் செய்ய முடியாதவர்களும், அதாவது இது எல்லாமே சூழ்நிலை நிமித்தமாக செய்ய முடியாதவங்க செஞ்சவங்க, இவங்க எல்லாருமே இன்று மாலை 5:32க்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து இந்த 2 பொருளையும் ஒன்றாக கலந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அதுபோல் இன்னொரு சிறிய கிண்ணத்தை எடுத்து இந்த 2 பொருளையும் ஒன்றாக கலந்து முன்னோர் வழிபாடு செஞ்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சுருங்க. இவ்வாறு செய்கிறதுனால முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும், பித்ரு தோஷம் நீங்கும், ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் குறையும், கர்ம வினையின் பாதிப்பு குறையும். தொடர்ந்து நம்ம சேனலில் மிக எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக சூட்சமங்களையும் பதிவு செய்துட்ருக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளவு நேரம்னாலும் கலந்து பாருங்கள், இது இரண்டும் ஒன்றாக கலக்காது. 2 கிண்ணத்தில் இதை மாதிரி நான் ஊற்ற சொல்லியிருக்கேன். ஒன்று முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி வைக்கணும், ஒன்று பூஜையில் வைக்கணும். இன்று இரவு ஃபுல்லாக அது அந்த இடத்துலையே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்ததும் அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. பால் கெடாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா முன்னோர்களின் முழு அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். கெட்டுருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. 48 நாட்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த பரிகாரத்தால் எப்பேற்பட்ட கழுத்தை நெரிக்கும் கடனும் கூட தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகாபெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.